கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பல்வேறு மக்கள் நலப் பணிகள் துவக்கம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பணிகளை துவக்கி வைத்தார். மக்களின் வரி பணத்தில்தான் சம்பளம் வாங்குகிறோம் என்பதை மனதில் எண்ணி அதிகாரிகள் பணிகளை தொய்வின்றி செய்திட வேண்டும். கோவையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கணவர் கொடுமை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. சாதி பெயரை சொல்லி பெண் காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விடிய அரசு எப்போது ஒழியும் என மக்கள் எதிர்பார்ப்பு. கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் உதவும் சொல்லி நாங்களும் செத்துறோம். சரியா சரி இருக்கணும். கவர்மெண்ட் வேலை வந்து அப்ப கவர்மெண்ட்டுக்காரங்க உதவுவாங்க. அப்ப நாங்க என்ன கவர்மெண்ட் சார் படிக்காதவங்க போக முடியும்? ஜாதியை சொல்லி பேசுனாங்க. நாங்க இழிவான ஜாதினா நாங்க என்ன அவங்க வீட்டுல நாங்களும் உழைச்சு தரோம் சார், கஞ்சி குடிச்சோம். ஜாதியை சொல்லி மேடம் அடிக்காங்க. அதிமுக ஆட்சியில் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று திறப்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்திற்கு வழக்கம் போல் விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட தயாராகி விட்டதாக மக்கள் விமர்சனம். சுய விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக தனது தந்தையின் பெயரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வைத்தது மட்டுமின்றி கருணாநிதி சிலையையும் நிறுவியுள்ள ஸ்டாலின் மீது மக்கள் கடும் அதிருப்தி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை கைவிட்டுவிட்டு மக்கள் வரி பணத்தில் உங்களுடைய குடும்ப பெயர்களை வரலாற்றில் இடம்பெற செய்வதாக மக்கள் ஆதங்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தனியார் மருத்துவமனையை எவ்வித டெண்டரும் இன்றி திமுக அரசு அனுமதித்ததற்கான காரணம் என்ன? திமுக அமைச்சருக்கு சொந்தமானது என தகவல் வெளியாகி வருவதால் முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டதா என மக்கள் கேள்வி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 7000 அடிக்கும் தண்ணீர் செல்வதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்த முறையாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை விடிய அரசு முறையாக எடுக்குமா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் வெள்ள நிவாரணத் தொகையை முறையாக வழங்காமல் குளறுபடி செய்யும் விடியா மாடலை கண்டித்து மீனவ பெண்கள் சாலை மறியல். 6000 வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது 1000 வழங்கும் தந்திர மாடல் அரசுக்கு கடும் கண்டனம். இந்த 6000 ரூபாய் கொடுக்கறத 6000 டோக்கன் கொடுத்துட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்தி வெறும் 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில. அதை வாங்கலைன்னா வாங்க போறவங்களை வாங்க கூடாதுன்னா போலீஸ் எங்களை கூட மிரட்டுறாங்க. அதுவும் நல்ல பழக்கம் இல்ல. ஒரு ஆளும் பொட்டல் கூட சாப்பாடு பார்க்க இல்லையா? சாப்பாடு கூட இங்க வரைக்கும் கிடையாதுயா. ஒரு சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்ல. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் வழக்கறிஞர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையை தேடிச் செல்வதும் எம்மனின் பாச கயிற்றினை நாமே கழுத்தில் மாட்டிக்கொள்வதும் ஒன்றுதான் என்பது போல சுகாதாரத்துறை மெத்தனமாக செயல்படுகிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம். சந்தன பேழையில் வைக்கப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு காவல்துறை சார்பில் இறுதி மரியாதை. 72 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அதிமுக சார்பில் இறுதி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை.
மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை தீவுத்திடல் முதல் கோயம்பேடு வரை சாலையின் இரு மருங்கிலும் நின்று மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நன்றி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். நெல்லையில் விதவை மகள் திருமண உதவி திட்டத்திற்கு விண்ணப்பித்தவரிடம் லஞ்சம் பெற்ற சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் கைது. அரசு எவ்வளியோ அதிகாரிகளும் அவ்வளியே என லஞ்ச லாவணியத்தில் திளைத்தோங்கும் அதிகாரிகளால் அனைத்து துறைகளும் சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான டெண்டர் எடுப்பதில் முறைகேடு. திமுக ஒன்றிய செயலாளர்களின் அடாவடியை கண்டித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. சம்பிரதாய முறையிலேயே விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடத்தப்படுவதாகவும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை என்றும் விவசாயிகள் கடும் சாடல். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் திகைத்து நின்ற அதிகாரிகள். திருவண்ணாமலை அண்ணா பேருந்தினுடைய நுழைவு வாயிலில் அரசு பேருந்தை வழிமறித்து கஞ்சா போதை இளைஞர்கள் ரகளை. திருவண்ணாமலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக பொய் பிரச்சாரம் செய்யும் அமைச்சர் ஏவா வேலு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. பொள்ளாச்சி நகரமன்ற கூட்டத்தில் சாதி பெயரை பயன்படுத்தி பேசிய நகரமன்ற உறுப்பினரை கண்டித்து பட்டியலின திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சொந்த கட்சியில் இருக்கும் சாதிய மோதல்களை தடுக்க முடியாத ஸ்டாலின் தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார் என கேள்வி. கோவையில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. விடிய ஆட்சியில் பழங்குடியின மக்கள் மீது அரங்கேறும் தொடர் தாக்குதல்கள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே மது போதையில் இருந்த இளைஞரை அடித்துக் கொன்று நிர்வாணமாக வீசிச் சென்ற சம்பவத்தில் 2 கைது. விடியா மாடல் ஆட்சியில் நாள்தோறும் கொலை கொள்ளை என தமிழகம் நிம்மதியற்ற மாநிலமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் அரூரில் தேசிய நெடுஞ்சாலையோரம் குவியலாக கிடந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் காலி ஊசிகள் போதைக்காக பயன்படுத்தப்பட்டதா என விசாரிக்க கோரி காவல்துறையினருக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். புத்தாண்டையொட்டி நாளை இரவு 7 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை காலை 6 மணி வரை சென்னை மெரினா கடற்கரை உட்புற சாலை மூடப்படுகிறது. அடையாறு பகுதியில் இருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் பசுமை வழிச்சாலை வழியாக திருப்பி விடப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். அண்மையில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஒப்புதல்.